Alhamdulillahi Rabbil Alamin. Wassalatu wassalamu ala Sayyidina Muhammadin wa ala alihi wa sahbihi ajma'in. Wa ma tawfiqi illa billah. La hawla wa la quwwata illa billahil aliyyil azim. Subhanaka la ilma lana illa ma 'allamtana innaka antal alimul hakim. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, புனிதம் நிறைந்த லைலத்துல் கத்ர் இரவை தன்னுள் கொண்டிருக்கிற கடைசி 10 நாட்களில் நாமெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். லைலத்துல் கத்ர் என்கின்ற புனித இரவை இறைவன் பல்வேறு வகைகளிலே சிறப்பித்து கூறுகிறான். நமக்கெல்லாம் தெரியும், மக்களுக்கு நேர்வழி காட்ட வந்த அல் குர்ஆன் கியாமத் நாள் வரைக்கும் வரப்போகிற மக்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக அருளப்பட்ட அல் குர்ஆன். இதை இறைவன் இறக்கி வைப்பதற்கு எந்த மாதத்தை தேர்ந்தெடுத்தான்? ஒரு வருடத்தில் 12 மாதங்கள். அந்த மாதங்களில் எந்த மாதத்தை இறைவன் தேர்ந்தெடுத்தான்? இறைவனே கூறுகிறான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். ரமலான் மாதத்தில் தான் அல் குர்ஆன் அருளப்பட்டது. ரமலான் மாதத்தில் அருளப்பட்டது. அது இரவிலே இறங்கியதா பகலிலே இறங்கியதா? அதற்கு இறைவன் விடை தருகிறான், இன்னா அன்சல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கத்தின். பரக்கத் பொருந்திய இரவிலே இந்த குர்ஆனை நாம் இறக்கி வைத்தோம். இரவிலே இறங்கியது. அது எந்த இரவு? அதற்கு இறைவன் விடை தருகிறான், இன்னா அன்சல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர். கத்ர் இரவிலே இந்த குர்ஆனை நாம் இறக்கி வைத்தோம். அருள்மறை குர்ஆனை இறைவன் இறக்கி வைப்பதற்கு தேர்ந்தெடுத்த இரவு கத்ர் இரவு என்றால், இந்த இந்த இரவின் மகத்துவம் என்ன, மாண்பு என்ன என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. இன்னும் சொல்லப்போனால், இந்த இறைவனுடைய சிறப்பை சொல்லித் தருவதற்காகவே இறைவன் ஒரு தனிப்பட்ட சூறாவையை இறக்கி வைத்திருக்கிறான். குர்ஆனிலே 114 அத்தியாயங்கள். ஒவ்வொரு அத்தியாயத்திற்கும் ஒரு பெயர் உண்டு. அந்த பெயர்களில் ஒன்றுதான் சூரத்துல் கத்ர், கத்ர் சூரா. இந்த கத்ர் இறைவன் சிறப்பை நமக்கு சொல்லித் தருவதற்காக ஒரு சூறாவையே இறைவன் இறக்கி வைத்திருக்கிறான். அந்த சூறாவிலே லைலத்துல் கத்ரி ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர் என்கிறான். கத்ர் இரவு 1000 மாதங்களை விடவும் சிறந்தது என்கிறான். 1000 மாதங்களுக்கு நிகரானது என்று இறைவன் சொல்லவில்லை, அதை விடவும் மேலானது என்று தான் சொல்லித் தருகிறான். அந்த வகையில் நாம் இப்போது கணக்கு போட்டு பார்த்தால் 83 வருடங்களும் 4 மாதங்களும். யோசித்து பாருங்கள், பெரும்பான்மையான மக்கள் 60க்கும் 70க்கும் மத்தியில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒருவருக்கு கத்ர் இரவு கிடைத்துவிட்டால் 83 வருடங்கள் வணக்கம் செய்த நன்மைகள் அவருக்கு கிடைத்துவிடும் என்றால், இந்த உம்மத்திற்கு இறைவன் கொடுத்த நற்பாக்கியம் அது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தினராக நாம் இருக்கிறோம் என்பதால் நாம் அடைந்த பலன்கள் ஏராளம். அதே போன்று நாம் அடைந்த பயன்கள் தாராளம். அவற்றில் ஒன்றுதான், ஒரு இரவு நமக்கு கிடைத்து விட்டாலே 83 வருடங்கள் செய்த நன்மையை நாம் பெற்று விடுகிறோம். இது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தினராக நாம் பிறந்ததால் நமக்கு கிடைத்த நற்பேறு என்பதை நாம் அறிந்து கொள்வோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இறைவனுடைய சிறப்பை பற்றி பல்வேறு வகைகளில் சொல்லி காட்டினார்கள். ஆகவேதான் அவர்கள் இந்த இரவை அடைய வேண்டும் என்பதற்காக பல முயற்சிகள் செய்தார்கள். மற்றவர்களையும் முயற்சி செய்யவும் சொன்னார்கள் என்பதையும் நாம் அறிந்து கொள்வோம். இந்த கத்ர் இரவனுடைய சிறப்பு என்று பார்த்தால், வார நாட்களில் சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை. படைப்பினங்களிலெல்லாம் சிறந்தவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபிமார்களுக்கெல்லாம் தலைவராக சிறந்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தண்ணீரிலே சிறந்த நீர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனிதமான விரலிலிருந்து வெளியேறியதல்லவா, அந்த நீர் தான். அதற்கு அடுத்து தான் ஜம்சம் நீர் என்பதையும் நாம் அறிந்து கொள்வோம். அதே போல
பள்ளிவாசல்களிலே சிறந்த பள்ளிவாசல் இன்றைக்கு மக்காவில் இருக்கக்கூடிய காபா இருக்கிற மஸ்ஜிதுல் ஹராம் என்கின்ற பள்ளிவாசல் தான். மலக்குமார்களில் சிறந்தவர்கள் ஹல்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஒட்டகங்களில் சிறந்த ஒட்டகம் ஹல்ரத் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஒட்டகம். மீன்களிலே சிறந்த மீன் ஹல்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சுமந்ததல்லவா அந்த மீன். அதே போன்று மாதங்களில் சிறந்த மாதம் ரமலான் மாதம், இரவுகளிலே சிறந்த இரவு கதிர் இரவு என்பதை நாம் அறிந்து கொள்வோம். அப்படிப்பட்ட கதிர் இரவுதான் இந்த கடைசி 10 நாட்களில் அமைந்திருக்கிறது. லைலத்துல் கதிர் என்றால் என்ன பொருள் என்று கேள்வி வரும் அல்லவா? லைலத் என்றால் அரபி மொழியிலே இரவு என்பது பொருளாகும். கதிர் என்கின்ற சொல்லுக்கு 3 பொருட்கள் உண்டு. அந்த 3 பொருட்களுமே கணக்கச்சிதமாக பொருந்துகிறது இந்த இரவுக்கு. 1வது மீனிங் என்னென்று கேட்டால், நாமெல்லாம் சொல்லுவோம் நடைமுறையில் நமக்கெல்லாம் தெரிந்தது தான் கலா கதிர் கலா கதிர் அப்படிம்போம். அந்த கலா கதிர், கதிர் என்றால் நிர்ணயம் செய்யப்படுகிற இரவுன்னு அர்த்தம். அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதனுடைய ஒரு வருடத்துடைய நிகழ்வுகளை எல்லாம் இன்றைக்கு நிர்ணயம் செய்கிறான், மலக்குமார்களிடம் ஒப்படைக்கிறான் அந்த இரவு அன்னைக்கு. இது அல்லாஹ் குர்ஆனே சொல்லி காட்டுறான். ஃபீஹா யுஃபரகு குல்லு அம்ரின் ஹகீம். அந்த இரவில் தான் எல்லா காரியங்களும் நிர்ணயம் செய்யப்படுகின்றன என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். ஆகவே கலா கதிர் என்கின்ற பொருள் கச்சிதமாக பொருந்துகிறது. இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டால், சிறப்பு என்பது அர்த்தமாகும். நடைமுறை கூட நம்ம கேள்விப்பட்டோம் கதர் ஆடை, கதர் ஆடை, கதர் ஆடைங்கிறாங்கல்ல. கதிர் என்ற சிறப்புன்னு அர்த்தம். அரபி சொல்லுது அது சிறப்புக்குரிய ஆடை அப்படின்னு அர்த்தம். அந்த இரவு சிறப்புக்குரியது தானே. மற்ற இரவுகளில் செய்தால் கிடைக்காத நன்மை அந்த இரவிலே நாம் செய்கின்ற போது கிடைத்து விடுகிறது என்றால் அந்த இரவு சிறப்புக்குரியது தான். ஆகவே கதிர் அதனுடைய பொருள் சிறப்பு, அந்த பொருளும் பொருந்துகிறது அந்த இரவுக்கு. 3வது பொருள் என்ன தெரியுமா? அதுதான் நெருக்கடி என்பது பொருளாகும். நெருக்கடி ஏன்னா குர்ஆன்ல அந்த அர்த்தத்திலே யூஸ் பண்றான் அந்த கதரங்கிற வார்த்தையை. வம்மா இதா மப்தலாஹு ஃபகதர அலைஹி ரிஸ்கஹு. ஒருவரை இறைவன் சோதிக்க ஆரம்பித்து விட்டால் அவருடைய ரிஸ்கை இறைவன் நெருக்கடிக்கு உள்ளாக்கி விடுவான் என்கிறான். கதரங்கிற சொல்லுக்கு நெருக்கடி என்பது பொருளாகும். அந்த பொருள் பொருந்துகிறதா இந்த இரவுக்கு? பொருந்துகிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னால தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா. அந்த இரவிலே மலக்குமார்கள் இறங்கி வருகிறார்கள். குறிப்பாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தான் வர்ரூஹு, ரூஹும் இறங்கி வருகிறது என்கிறானே. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இறங்கி வருகிறார்கள். மலக்குமார்களுக்கெல்லாம் தலைவர். மலக்குகள் வருகிறார்கள் என்றாலே அவர்களும் வருகிறார்கள் தான். ஆனாலும் அவர்கள் சிறப்புக்குரியவர்கள் என்பதை காட்டுவதற்காக இறைவன் தனியாக சொன்னான். மலக்குகளும் வருகிறார்கள், குறிப்பாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள் என்று அவர்களுடைய சிறப்பை இங்கே எடுத்து கூறுகிறான். அதனால்தான் இமாம்கள் கூறுகிறார்கள், அந்த இரவிலே மலக்குமார்களுடைய வருகையால் இந்த மண்ணுலகமே நெருக்கடிக்கு உள்ளாகி விடுகிறது. அவ்வளவு மலக்குமார்கள் வருகிறார்கள். நிறைய கூட்டம் கூடினால் நெருக்கடி இருக்கும் அல்லவா? மலக்குமார்களுடைய வருகையின் காரணத்தினாலே நெருக்கடி. ஆகவே நெருக்கடி உள்ள இரவு என்கின்ற பொருளும் பொருந்துகிறது என்று இமாம்கள் நமக்கு விளக்கம் தருகிறார்கள். ஆனால் இந்த அர்த்தம் இருக்கிறதுங்கிறது சில வஹாபிகளுக்கு தெரியாதனாலதான் அவங்க தர்ஜமா பண்றோங்கிற பேரில் இந்த ரிஸ்கஹு அப்படின்னு இருக்கிறது இல்லை, நெருக்கடிக்கு உள்ளாக்குதல் என்று அல்லாஹ் சொன்னான்ல, அந்த அர்த்தத்தை வைக்காம இந்த குதிரத் சக்தி அப்படிங்கிற அந்த அர்த்தத்தை வச்சு விட்டாங்க நபிமார்கள் விஷயத்தில். அதான் நமக்கு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் விஷயத்தில் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வல்லன்ன அல்லன் நக்திர அலைஹி, வல்லன்ன அல்லன் நக்திர அலைஹி. அதாவது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் நினைச்சாங்க அவரை நாம் பிடிப்பதற்கு சக்தி பெற மாட்டோம், நஊது பில்லாஹ் என்று அவங்க அந்த வதன்னூன் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் நினைச்சாங்களாம். என்னங்க இது, ஒரு நபி நினைப்பாங்களா அப்படி? ஒரு மூமின் நினைப்பானா அப்படி? அல்லாஹ்வுக்கு சக்தி இல்லைன்னு எந்த மூமினாவது நினைப்பானா? அப்படி நினைத்தால் அவன் மூமினாகத்தான் இருக்க முடியுமா? அல்லாஹ்வுக்கு சக்தி இல்லைண்டா ஒரு நபி நினைத்ததாக எழுதி வைத்திருக்கிறார் தர்ஜமாவிலே ஒரு வஹாபி. அதை நாம் சுட்டி காட்டணும், நேரடியாக சுட்டி காட்டணும் வாதத்திலே. இப்படி ஒரு அர்த்தத்தை வச்சிருக்கீங்கள,
எவ்வளோ அர்த்தம் இருக்குது. குதிரத் அப்படின்னு சொன்னால் அந்த சக்தி அப்படி அர்த்தம். இங்கே நக்கத்தீர அப்படி வந்திருக்குதுல்ல, அதுக்கு ஒரு அர்த்தம் தானா? சக்தி பெறும் ஒரு அர்த்தம் தானா? இன்னும் எத்தனை அர்த்தம் இருக்கிறது. இதை நீங்கள் டிக்ஷனரியெல்லாம் தேடி போக தேவையில்லைங்க, குர்ஆனை படித்தாலே போதுமே. இந்த கதரைங்கிற சொல் எத்தனை பொருட்களில் உபயோகிக்கப்பட்டிருக்கிறது குர்ஆனிலே. குர்ஆனை படித்தாலே போதுமே. குர்ஆனை பின்பற்ற வேண்டும், அதீதை பின்பற்ற வேண்டும் என்று நித்தம் சத்தம் போடுகிறீர்கள். ஒரு வார்த்தை குர்ஆனிலே எத்தனை தடவைகள் உபயோகிக்கப்படுகிறது. அதே போல் எந்தெந்த பொருட்களிலெல்லாம் உபயோகப்படுத்தப்படுகிறது அதை பார்க்க வேணாமா? அப்படியே நீங்கள் பார்க்கலாம். ஏங்க தர்ஜமா பண்ணீங்க? ஒரு நபியை போய் குஃப்ரு செஞ்சாங்கன்னு எழுதி வச்சிருக்கிறீங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வால் நம்மளையெல்லாம் பிடிக்க முடியாது, சக்தி இல்லைன்னு நினச்சாங்களாம். ஒரு நபி நினைப்பாங்களா? இதை நேரடியாக நம்ம சுற்றி காட்டிட்டோன்னு வச்சுக்கோங்க. இங்கே மட்டும் இல்லை, நேரடியாகவே நேருக்கு நேராகவே சுற்றி காட்டிட்டோம். சரி, அது இருக்கட்டும். இப்படி பல பொருட்கள் உண்டு. கதிரிங்கிற வார்த்தைக்கு அத்தனை பொருட்களும் அங்கே பொருந்தி போகிறது என்பதை நாம் அறிந்து கொள்வோம். சரி, இவ்வளவு சிறப்புகள் உண்டு, அது எந்த இரவுங்க என்று நீங்கள் கேட்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது எந்த இரவு என்று சொல்வதற்காக நான் வீட்டிலிருந்து புறப்பட்டு வந்தேன். 2 பேர்கள் தர்க்கம் செய்து கொண்டிருந்தார்கள், விவாதம் செய்து கொண்டிருந்தார்கள். ரூஃபிஅத், அந்த நேரத்திலே அது உயர்த்தப்பட்டு விட்டது. ஆகவே உங்களுக்கு நான் அதை சொல்லலை அப்படின்ட்டாங்க. அதுவும் கூட உங்களுக்கு ஹைராகத்தான் இருக்கும் என்றார்கள். அஸா அன் யகூன ஹைரல் லகும், அதுவும் உங்களுக்கு சிறந்தது தான். அஸா அன் யகூன ஹைரல் லகும், உங்களுக்கு மேலானது தான், அதுவும் உங்களுக்கு கயிறு தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிட்டாங்க. என்னங்க மேலே? இது புகாரில் இருக்குது இந்த ஹதீஸ். நமக்கு தெரியாமல் போச்சே, இது எப்படி கயிறாகும் அப்படி நீங்கள் நினைக்கலாம். ஆமாம், குறிப்பிட்டு ஒரு இரவுன்னு உங்களுக்கு சொல்லி தந்திருந்தா அந்த ஒரு இரவு மட்டும்தானே வணங்கியிருப்பீங்க. இப்போ அப்படி இல்லையே. கடைசி 10 நாட்கள் இருக்குதுன்றோன்னா கடைசி 10 நாட்களில் ஒற்றைப்படை நாட்கள்லாம் நம்ம இபாதத் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோமாங்க. பள்ளி வாசல்கள் எல்லாம் தஹஜ்ஜுத் தொழுகை ஜமாத்துடன் நடைபெற்று கொண்டே இருக்கிறத. அதே இடத்துல இந்த கியாமுல் லைல் ஒரு வார்த்தையை போட்டு அது ஒரு குழப்பம் பண்ணி விட்டாங்க. இப்போ கொஞ்சம் சமீப காலமாக, இதெல்லாம் ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னால் கியாமுல் லைல் யாருக்கா தெரியுமா? நம்ம ஆளுங்களுக்கு தெரியாது. கியாமுல் லைல் அப்படி ஒரு தொழுகையே இல்லையங்க. தஸ்பீஹ் தொழுகை இருக்கிறது, இஷ்ராக் தொழுகை இருக்கிறது, வித்ரு தொழுகை இருக்கிறது, துஹா தொழுகை இருக்கிறது. கியாமுல் லைல் என்ற எங்கே தொழுகை இருக்குது? நான் கேட்குறேன். கியாமுல் லைல் என்ன தெரியுமா அர்த்தம்? இரவிலே நின்று வணங்குவது, அதான் அர்த்தம். ஹதீஸ் கிதாபெல்லாம் போட்டிருப்பாங்க, பாபு கியாமில் லைலி, இரவிலே நின்று தொழுவதனுடைய பாடம் போட்டு ஹதீஸோடு கொண்டு வருவாங்க. இரவிலே நின்று தொழுதால் என்ன சிறப்புங்கிறது தான். அந்த இரவு தொழுகைன்னு வரும்பொழுது தராவீகையும் கியாமுல் லைல் வார்த்தை எடுக்குமே. ஏன் இரவுல தான் தொழுகிறோம்? வித்ரு அது கியாமுல் லைல்னு சொல்லலாமே, தஹஜ்ஜுத் அதே கியாமுல் லைல்னு சொல்லலாமே. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்களாக்கா, கியாமுல் லைல் ஜமாத்துடைய எங்கள் பள்ளியில் இத்தனை மணிக்கு நடைபெறுங்கிறாங்க. கடைசியில் தஹஜ்ஜுத் தொழுகாது. சார் நான் கேட்குறேன், கியாமுல் லைல்னு சொல்லிவிட்டேல வந்த பாமரர்கள்லாம் தொழு வருவாங்கல்ல, அவங்க எப்படி நியத்து வைப்பாங்க? கியாமுல் லைல் தொழுகிறாங்க. அப்படி ஒரு தொழுகை இல்லை, நியத்து கூட போச்சுங்க. அவர் தஹஜ்ஜுத் தொழுகை தொழுகிறேன்ல நியத்து வைக்கணும். தராவின்னா தராவிய தொழுகை தொழுகிறேன் நியத்து வைக்கணும். கியாமுல் லைலுங்கிறீங்க, நான் கியாமுல் லைலை தொழுகிறேன்டா வைப்பாரு. அப்படி தொழுகை இல்லையா? நியத்து கூட பெறும்ல. சரி, அதனால் இந்த தஹஜ்ஜுத் தொழுகையை நாம் தொழ வேண்டும். எல்லா நாட்களும் இப்போ நம்ம தொழுகிறோம். ஒற்றைப்படை இரவுகளில் எல்லாம் தொழுது கொண்டிருக்கிறோம் என்றால் காரணம் என்ன? கதிர் இரவை அடைய வேண்டும் என்பது தான். ஒரு நாள் என்று குறிப்பாக தெரிந்துவிட்டால் அந்த நாளில் மட்டும் வணங்குவோம், மற்ற நாள்கள் எல்லாம் விட்டு விடுவோம். அப்படி இருக்கக்கூடாது. இப்போ ஒவ்வொரு ஒற்றைப்படை இரவுகளிலும் வணங்குகிறோம் என்றால் மறைக்கப்பட்டது, உயர்த்தப்பட்டது நமக்கு ஹைரா இல்லையா? அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. உயர்த்தப்பட்டது கூட உங்களுக்கு நன்மையாகத்தான் முடியும்னாங்க. இறைவன் சில காரியங்களை மறைத்து வைத்திருக்கிறான். உதாரணத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வெள்ளிக்கிழமை என்று ஒரு நேரம் உண்டு. அந்த நேரத்தில் ஒருவர் பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனை எந்த திரையும் இல்லாமல் அங்கீகரிக்கப்படும் அப்படின்னாங்க. எந்த நேரம் தெரியாது, மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. குறித்த நேரம் சில இமாம்கள் சில கருத்துக்களை சொல்கிறாங்க, அந்த நேரம் இந்த நேரம். ஆனால் பொதுவாக பார்த்தால் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இப்போ என்ன செய்கிறோம்? வெள்ளிக்கிழமை பகல் முழுவதையும் பிரார்த்தனைக்காக பயன்படுத்துகிறோம். குறிப்பிட்ட நேரம் எது என்று நம்ம அறிவிக்கப்பட்டு விட்டால் எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் நம்ம கேட்டால் கிடைச்சிடும் அப்படின்னு அந்த ஒரு நேரத்தை மட்டும்தான் பயன்படுத்துவாங்க. அதை அப்படி இல்லாமல் வெள்ளிக்கிழமை முழுவதும் பயன்படுத்துகிறாங்கல்ல, மறைக்கப்பட்டதுனால தான். அதே போல இறைவன் ஹாஃபிது அலஸ் ஸலவாத்தி வஸ்ஸலாத்தில் உஸ்தா, தொழுகையை பேணி தொழுங்கள், குறிப்பாக நடுத்தொழுகையை. நடுத்தொழுகை எது?
ஒவ்வொரு வகையிலையும் பார்த்தா 5 நேர தொழுகை நடுத்தொழுகைன்னு சொல்லிவிடலாம், ஒவ்வொரு தொழுகை பார்த்தா. சரி, அப்படி பார்க்கும் பொழுது அதில் அசர் தொழுகை அப்படிங்கிற வழக்கமெல்லாம் இருக்குது. பொதுவாக அது மறைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இது நடுத்தொழுகையாக இருக்குமோ, லுஹர் நடுத்தொழுகையாக இருக்குமோ, என் பகல்னு பார்த்தா லுஹர் தான் நடுத்தொழுகை, அது அப்போ ஒவ்வொரு கட்டன்னு பார்த்தா இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ என்று எல்லா வக்தையும் ஒரு தொழுவார், நடுத்தொழுகை கிடைத்துவிடும். அதே போல் ஒரு மனிதனுடைய மரணத்தை இறைவன் மறைத்து வைத்திருக்கிறான், அதுவும் நல்லது தான். இப்போ ஒரு ஆளுக்கு மௌத்து இனி 30 வருஷம் கழித்து தான் வரப்போகுதுன்னு சொன்னால் என்ன ஆட்டம் போடுவார்? 30 வருஷம் கழிச்சுங்க பார்த்துக்கிறலாங்க, அப்படி என்ன ஆட்டம் போடுவார், எவ்வளோ வாகனம் பண்ணுவார், கடைசி நேரத்தில் தௌபா பண்ணிக்கிறலாம், இப்போ செய்கிறத செஞ்சுக்கிடுவோம் அப்படின்பார்ல. இப்போ அவர் கெடுதி தானே அது. அதே போல் ஒரு 3 நாளைக்கு அடுத்து தான் ஒரு ஆளுக்கு மரணம்னு வச்சுக்கிறேங்க. 3 நாளையில் அவர் மௌத்தா போவார். அவருடைய நிலை இன்றைக்கி என்ன? அவர் இன்றைக்கி மௌத்தா போயிடுவார். ஏன் 3 நாளைக்கு பிறகு போயிடும் இந்த உலகத்தில். அப்போ இறைவன் இதை மறைத்து வைத்தது நம்முடைய நன்மைக்குத்தான். அதே போன்று தான் கதிர் இரவும் இறைவன் மறைத்து வைத்திருக்கிறான் நம்முடைய நன்மைக்காக. ஆனாலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குழு கொடுக்குறாங்க, நாம் அதை அடைய வேண்டும் என்பதற்காக. தஹர்ரவ் லைலத்துல் கத்ரி ஃபில் அஷ்ரில் அவாஹிர், லைலத்துல் கத்ர் இரவை கடைசி 10 நாட்களில் நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்றார்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இன்னும் ஹதீஸ் ஃபில் பித்ரி, அதுவும் ஒற்றைப்படை இரவிலே தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்னாங்க, புகாரிலே இருக்கிறது. அதனால் ஒற்றைப்படைக்கு பொதுவான மார்க்கத்திலே சிறப்பு இருக்குதுங்க. அல்லாஹ் குர்ஆனில் கூட வல் ஃபஜ்ரி வலயாலின் அஷ்ரின், ஃபஜ்ர் நேரத்தின் மீது சத்தியமாக, 10 இரவுகளின் மீது சத்தியமாகங்கிறான். 10 இரவு எது? இந்த கடைசி 10 நாட்கள் இருக்குதுல்ல, அந்த இரவு தான் என்கின்ற விளக்கத்தையும் இமாம்கள் தருகிறார்கள். வேறு விளக்கம் உண்டு. இந்த கடைசி 10 நாட்கள், ரமலானின் கடைசி 10 நாட்கள், அதையும் சொல்கிறாங்க. அதே போல் ஒற்றைப்படை, இன்னல்லாஹ வித்ருன் யுஹிப்புல் வித்ர, அல்லாஹ் ஒற்றையானவன், அவன் ஒற்றையையே விரும்புகிறான். புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அதனால தான் நீங்கள் பொதுவாக பாருங்கள், ஒது செய்கிறோமா மூஞ்சி கழுவுவோம் 3 தடவை, கையை கழுவுவோம் 3 தடவை. அதே போல் தஸ்பீஹ் ஓதுவோம் தொழுகையில், சுப்ஹான ரப்பியல் அலீம், சுப்ஹான ரப்பியல் அலீம் வபிஹம்திஹி 3 தடவை. ஏன் 3? இறைவனுக்கு அது பிடிக்கும், ஒற்றைப்படை பிடிக்கும். அதனால தான் மார்க்கத்திலே நிறைய விஷயங்கள் ஒற்றைப்படையாக அமைந்திருக்கிறது. அந்த ஒற்றைப்படை இரவிலே தேடிக்கொள்ளுங்கள் என்றார்கள். சரி, அதனால தான் நம்ம வணக்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்து ஒரு கேள்வி வருது, ஒற்றைப்படை இரவு தானே, அப்படியே 27 அன்னைக்கு கொண்டு கூட்டமாக கூட்டிடுறீங்க பள்ளியாசல்ல? சில பேர் கேட்குறாங்க, ஒற்றைப்படை இரவில் எந்த இரவாகவும் இருக்கலாம், ஆனால் நீங்கள் 27 அன்னைக்கு மக்கள்லாம் ஒன்று கூடுறாங்க. நம்ம பள்ளியில் கூட 27 அன்னைக்கு தனி சிறப்பு வழிபாடுகள்லாம் இருக்கும். அப்படியே 27 குறிப்பிடுறீங்க அங்கே அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் குறிப்பிடலைங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டாங்க. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஹதீஸை ஹஸரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. லைலத்துல் கத்ரி லைலத்து 27 கத்ரி இரவு என்பது 27ஆம் நாள் இரவு. அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அதே போல் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் கான முத்தஹர்ரிஹா ஃபல்யதஹர்ரஹா லைலத்த 27. யாராவது கதிர் இரவை அடையணும்னு நாடுனா 27ஆம் நாள் இரவுல நாடிக்கொள்ளுங்கள், தேடிக்கொள்ளுங்கள். நாங்கள் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, மிகப்பெரிய சஹாபி, குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிஸாக இருந்த சஹாபி, அழகாக ஓதுவாங்க. ஆகவே தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் இவர்களைத்தான் இமாமாக நிற்க வைத்தார்கள் தராவீஹ் தொழுகைக்கு. அப்படிப்பட்ட சஹாபி சொல்றாங்க, வல்லாஹி இறைவன் மீது சத்தியமிட்டு கூறுகிறேன், கத்ர் இரவு 27ஆம் நாள் இரவு தாங்கிறாங்க. அவங்கள்ட்ட கேட்கப்படுது, சத்தியமெல்லாம் விட்டுறீங்க, இவ்வளவு உறுதியாக சொல்கிறீங்க, எதை வச்சு இப்படி சொல்கிறீங்க? அவங்க சொன்னாங்க, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அடையாளங்களை வைத்து நான் கூறுகிறேன். இந்த அடையாளம் எது கேட்கப்படுது? அப்போ சொன்னாங்க, உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அந்த கதிர் இரவு முடிந்து சூரியன் உதிக்கும் அல்லவா, அந்த நேரத்தில் சூரிய வெளிச்சம் மங்களாக இருக்கும். இந்த அடையாளத்தை வைத்து நான் அறிந்து கொண்டேன் அப்படிங்கிறாங்க. முஸ்லிம்லே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இதுவெல்லாம் ஹதீஸில் இருக்குதா? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஆய்வு கருத்தை சொல்கிறாங்க. இது ஆய்வு ஹதீஸ் அல்ல. அவங்க சொல்கிறாங்க 27 தான்ங்கிறாங்க. எப்படி சொல்கிறீங்க? அந்த லைலத்துல் கத்ருங்கிற சொல்
அந்த சூறாவில் கத்ரு சூறாவில் 3 முறைகள் கூறப்பட்டுள்ளன. லைலத்துல் கத்ர் இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். ரெண்டாச்சா? லைலத்துல் கத்ரி கைரும் நபி 3 தடவை. லைலத்துல் கத்ருங்கிற அந்த சொல்லில் எழுத்துக்கள் 9, 3 முறைகள் கூறப்பட்டுள்ளன அந்த வார்த்தை. அப்போ 3 9 27. இது ஆய்வு தான், இது ஹதீஸ் அல்ல. ஆனால் ஹதீஸிலே வந்ததற்கு இந்த ஆய்வு வலு சேர்க்கிறது. அதனால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய கூற்றையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னாங்களா 27 என்று, அதனால் அதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம். அந்த இரவு முழுவதும் நின்று வணங்குறோமே, மற்ற நாளில் கொஞ்ச நேரம் தான் வணங்குறோம். இப்போ நான் சொன்ன ஒற்றைப்படை இரவுகள் எல்லாம் பள்ளியாசம் நடக்குதுங்கிறல்ல, கொஞ்ச நேரம் தான். 27 அன்னைக்கு இரவு முழுவதும் சஹர் வரைக்கும் இபாதத் நடக்குது. அதுக்கு என்னங்க ஆதாரம்? ஏங்க அதுவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய வழிமுறைங்க, சுன்னத்துங்க. 27 அன்னைக்கு இரவு முழுவதையும் ஹயாத்தாக்குவது சுன்னத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சு காட்டினது. நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு 23ஆம் இரவில் தொலை வச்சாங்க. இரவின் 3இல் ஒரு பகுதி அளவுக்கு. 25ஆம் நாள் இரவு எங்களுக்கு தொழுகை நடத்தினாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பாதி இரவு அளவுக்கு. 27ஆம் நாள் இரவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு தொழுகை நடத்தினாங்க. எப்படி தெரியுமா? பலாகை எங்களுக்கு தப்பி போயிடுமோ என்று கருதுகின்ற அளவிற்கு. பலாகை என்றால் சஹரு. ஹதீஸில் வருது, எங்கள் காலத்துலலாம் சஹருக்கு பலாஹுங்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்ணுவோம். பலாஹ்ன்றா நேரடி வார்த்தை வெற்றின்னு அர்த்தம். இப்போ நம்ம சரு சாப்பாடு சாப்பிடலையா அப்படிம்போம்ல, அவங்கெல்லாம் பலா சாப்பாடு சாப்பிடலையா அப்படிம்பாங்க சஹாபா பெருமக்கள்லாம். அந்த பலாஹுங்கிற வார்த்தையை தான் இருந்தது. இந்த பலாஹை எங்களுக்கு தப்பிவிடுமோ என்று நாங்கள் கருதுகிற அளவுக்கு முழு இரவிலும் தொழுகை நடத்தினார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நசாயிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இப்போ புரியுதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 27 அன்னைக்கு முழு இரவிலும் பயன்படுத்தினாங்க வழக்கத்துக்கு. அதனால செய்கிறோம். 23 அன்னைக்கும் தொழுதாங்க தான், 25 அன்னைக்கும் தொழுதாங்க தான். நம்மளும் அப்படி தான் தொழுதுகிட்டு இருக்கோம். சுன்னத்தை நம்ம தான் பின்பற்றிக்கிட்டு இருக்கிறோம். சில பேர் சொல்கிறது என்ன, ஸல்லல்லாஹு ஒற்றப்படின்னு சொல்லிக்கும் போது 27 அன்னைக்கு போய் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களே. ஹதீஸை படிங்கங்க. ஸல்லல்லாஹு தான் சொன்னாங்க ஒற்றப்படைன்னு. அந்த ஸல்லல்லாஹு சொன்னாங்கன்னா 27 முழு இரவும் வழக்கத்தில் ஈடுபட்டாங்க. அவங்களும் அப்படியே பின்பற்றுகிறோம். அதுதான் சுன்னத் ஜமாத். வெறுமனே ஹதீஸில் சொல்லிக்கிட்டு போகிறதல்ல, வார்த்தை மட்டுமல்ல, ஹதீஸில் வந்ததை செயல்படுத்துவது, அதுதான் சுன்னத் ஜமாத். அதே போல பாருங்க, அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23ஆம் இரவுல எங்களுக்கு தொழுகை நடத்தினாங்களா, 3இல் ஒரு பகுதி அளவு நடத்தினாங்க. தொழுகை முடிஞ்ச உடனே வராஅக்கும், நீங்கள் எது தேடுகிறீர்களோ அது உங்களுக்கு பின்னால் வருகிறது என்றார்கள். 25ஆவது நாள் அன்னைக்கு பாதி இரவு தொழுகை நடத்தினாங்க. தொழுகை முடிந்த பிறகு சொன்னாங்க வராஅக்கும், நீங்கள் எதை தேடுறீங்களோ அது உங்களுக்கு பின்னால் வருகிறதுன்னாங்க. 27 அன்னைக்கு முழு இரவும் தொழுகை நடத்திவிட்டு சக்கத்தை எதுவுமே சொல்லாமல் மௌனமாக இருந்து விட்டார்கள். அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டாது. 23 சொன்னாங்க பின்னால் வருகிறது, 25 சொன்னாங்க பின்னால் வருகிறது, 27 மௌனம். இப்போ புரியுதா நம்ம 27 அன்னைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்ட்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை ஹயாத்தாக்குறாங்க. விடிய விட அவங்க தொழுதாங்க. அக்கா மற்ற நாட்டை விடணுங்கிறது இல்லை. லைலத்துல் கத்ர் இறைவை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ரமலானிலும் கடைசி 10 நாட்களில் இஅ்திகாஃப் இருந்தார்கள். அந்த 10 நாளுக்குள்ளே தானே வரும் லைலத்துல் கத்ர் அடைஞ்சிடணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சி பண்ணாங்க. அதே போல் தங்களுடைய குடும்பத்தினரையெல்லாம் கடைசி 10 நாட்களில் இரவு முழுவதும் முன்னு வணங்குங்க என்றெல்லாம் சொல்லி இருக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் 27 முழு இரவு தொழுகை நடத்தியிருக்கிறார். அந்த அடிப்படையிலே தான் ஒற்றைப்படை இரவுகள்லாம் நம்ம தொழுகிறோம். அந்த 27 அன்னைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். முக்கியத்துவம் கொடுப்பதும் ஒரு சுன்னத், ஸல்லல்லாஹு செஞ்சது தான். சரி, அந்த அன்னைக்கு செய்யக்கூடிய அமல்கள் என்னங்க? பொதுவாக ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, மன் காம லைலத்தல் கத்ரி ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. கத்ர் இரவுல இறை நம்பிக்கையோடும் நன்மை கிட்டும் என்கின்ற எதிர்பார்ப்போடும் யார் நின்று தொழுகிறார்களோ அவருடைய முன்பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டுவிடும். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஆகவே அந்த இரவு நாம் வணங்கணும்.
இப்போ புரியுதா? நம்ம அந்த இரவு முழுவதும் பள்ளிவாசல் நடத்துகிறோம்னு சலாசம் செஞ்சாங்க. அது மட்டும் இல்லை, இது புகாரில் இருக்கப்போ நான் சொன்னது, அந்த இரவில் நின்று வணங்குனா பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடும். அதற்காகத்தான் அந்த இரவில் நம்ம நின்று வணங்குறோம். அதே போல் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், கத்ர் இரவு என்று நான் தெரிந்து கொண்டால் எதை ஓதுவது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆவை சொல்லி கொடுக்குறாங்க. அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. எல்லாம் சொல்லுங்க. அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. இதுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹும்ம இறைவனே, இன்னக அஃபுவுன் நிச்சயமாக நீ மன்னிப்பாளனாக இருக்கிறாய், துஹிப்புல் அஃவ மன்னிப்பதையே விரும்பவும் செய்கிறாய், ஃபஅஃபு அன்னி ஆகவே என்னை மன்னித்தருள்வாயாக. அதுதான் இதுக்கு அர்த்தம். இதே ஓதுமுறையாக சொன்னாங்க ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அவங்கள்ட்ட. நாமும் அந்த கதிரை ஒற்றைப்படை இரவுகள் முழுவதும் இந்த துவாவை ஓதிக்கொண்டே வர வேண்டும். ஏதாவது இரவு அமைஞ்சிட்டு நமக்கு சான்ஸ் தானே அதில். அப்போ 27 அன்னைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வணங்க வேண்டும். ஆகவே கதிர் இறைவனுடைய மாண்பை அடைகின்ற நற்பாக்கியத்தை எல்லாம் அல்ல இறைவன் நமக்கும் நமது பிள்ளைகளுக்கும் நமது குடும்பத்தினருக்கும் வழங்கி அருள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.